கிருஷ்ண ஜெயந்திக்கு குட்டி கிருஷ்ணரை வரவேற்கிறதுமா இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச அவல்ல இன்னைக்கு ரவா கேசரி தான் பண்ணியிருக்கீங்க. ஒரே மாதிரி உப்பு சீடை வெள்ளை சீடை முறுக்கு அதிரசம்னு பண்ணாம இந்த மாதிரி அவலை வச்சு ஒரு தடவை ரவா கேசரி பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டு போவாரு. இதுக்காக நான் அவல் 1 கப்பு, 3/4 கப்பு சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் குங்குமப்பூ எல்லாம் ஊற வச்சிருக்கேங்க. இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை வந்து ஃபர்ஸ்ட் நெய்யில வறுத்துட்டு இப்போ அதே கடாயில அவளையும் வறுத்து ரவை பதத்துக்கு பொடிச்சிக்கலாங்க. இப்போ 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து பிடிச்ச அந்த அவல் ரவையை சேர்த்திக்கலாங்க. இப்போ அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சக்கரை 3/4 கப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதுலேயே குங்குமப்பூ பால் விட்டு கொஞ்சமாக நான் ஊற வச்சிருக்கேன். கலர் எதுவுமே சேர்த்தல, அந்த குங்குமப்பூ பாலை மட்டும் விட்டுக்கலாங்க. இதில் நெய் தாராளமாக விட்டுக்கோங்க, ஏன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்சதே அந்த வெண்ணெயும் நெய்யும் தான். அதில் நல்லா போட்டு கிளறி அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டு அந்த மாய்ச்சர்லாம் போன நம்ம கரண்டியில் எடுத்து போட்டால் பந்து மாதிரி விழுகணுங்க. அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி அப்படியே நீங்கள் இலையில வாழை இலையில நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர கிருஷ்ணருக்கு வந்து